Welcome to Rapid Miss Tamil channel. PGTRB examinations 2025. ஸோ தற்போது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ன்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த PGTRB எக்ஸாமினேஷனுக்கான எஜுகேஷனல் சைக்காலஜி அதற்கான சிலபஸை வந்து தற்போது நியூ அப்டேட்டட் சிலபஸுமே வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எஜுகேஷன் சைக்காலஜிஸை பொறுத்தவரையில் என்னென்ன யூனிட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இதற்கு என்ன ஸ்டடி புக்ஸை நம்ம எப்படி இந்த டாபிக்ஸை கவர் பண்ணுறதுக்கு எந்த புக்கில் வந்து கவர் ஆகும், ஸோ எது பிஎட் ரிலேட்டடாக இருக்குது, எதெல்லாம் எம்எட் ரிலேட்டடாக இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸுக்கான எல்லா அப்டேட்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு 10 யூனிட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் ஆஃப் த சிலபஸ் வந்து பிஎட் ஓரியன்டாகவும், ஆஃப் ஆஃப் த சிலபஸ் பார்த்திங்கன்னா எம்எட் சிலபஸ் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிஎட் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு நாம் நாகராஜன் புக்ஸை ஃபாலோ பண்ணாலுமே போதும், நல்ல மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் எம்எட் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு எம்எட் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ பிஎட் எம்எட் புக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். புக்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம சேனல் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் இது பியூர்லி பிஎட் சிலபஸ் ஓரியன்ட் தான். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ரூசா, யூஇஇ, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பியூராக பிஎட் சிலபஸ்லேயே நம்மளுக்கு வந்து கவர் ஆகிடும். டெமோக்ரஸி, சோஷியலைசேஷன், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பிஎட் சிலபஸ்லேயே இருக்கும். ஸோ அதால் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை நீங்கள் பிஎட் புக்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை ஃபிலாசபிக்கல் அண்ட் சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ன்றதை பொறுத்தவரையில் இது வந்து எம்எட் சிலபஸ். செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் இது வந்து ஃபிலாசபிக்கல் அண்ட் சோஷியாலஜி. எம்எட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபிலாசபிக்கல்ன்றதுமே ஒரு தனி செப்பரேட் புக்காக கொடுத்துருப்பாங்க, சோஷியாலஜின்றதுமே தனியாக ஒரு சப்ஜெக்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதால் இந்த செகண்ட் யூனிட்டை படிக்கிறதா இருந்தால் கட்டாயமாக நம்ம செகண்ட் யூனிட்டுக்கு கட்டாயமாக நம்ம எம்எட் புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஃபிலாசபிக்கல்ன்றது செகண்ட் செமஸ்டருக்கான புக்காகவும், சோஷியாலஜின்றது தேர்ட் செமஸ்டருக்கான புக்ஸு. ஸோ அப்போ இதை வந்து ஃபிலாசபிக்கல் அண்ட் சோஷியாலஜின்றது செப்பரேட் புக்ஸாகவே நமக்கு எம்எட்டில் இருக்குது. ஸோ அதால் டீட்டெயில்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க எம்எட் புக்ஸை வாங்கி இதை படிங்க. அதே போல் தேர்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டு, ஸோ இது இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல்ன்றதுமே பார்த்திங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக எம்எட்டில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் புக்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எம்எட்டு இதுவுமே எம்எட் சிலபஸ் தான், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சருன்றது கொடுத்துருக்குறது. இதை டீட்டெயில்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க எம்எட் புக்ஸை வாங்கி பார்க்கலாம். ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரையில் சைல்டுஹுட் அண்ட் அடோலசன்ஸ்ன்றது இது வந்து பிஎட் சிலபஸ் தான். ஸோ அதால் இதை நீங்கள் பிஎட் புக்ஸ் இருந்தாலுமே போதும், நாகராஜன் புக்ஸு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த சைல்டுஹுட் அண்ட் அடோலசன்ஸுக்கு. ஸோ இப்போ சைல்டுஹுட் க்ரோவிங் அப்புடின்னு புக்ஸு படிச்சிருப்பீங்க, அந்த புக்குமே கவர் ஆகும். அதேபோல் எஜுகேஷனல் சைக்காலஜினுமே புக் இருக்குது பிஎட்டுக்கு, ஸோ அதுவுமே கவர் ஆகும். அதே போல் லேர்னிங் அண்ட் டீச்சிங் 5th யூனிட்டு இதுவுமே பிஎட் தான். இது வந்து பிஎட் புக்கில் இப்படி ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். பிஎட் புக்கில் டீச்சிங் அண்ட் லேர்னிங்ன்ற புக்குமே இருக்குது. அதே போல் 5th யூனிட்டும் சைக்காலஜி ரிலேட்டடு தான், இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி. ஸோ இதுவுமே நம்ம நாகராஜன் புக்ஸை நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 7th யூனிட்டை பொறுத்தவரை எஜுகேஷ்னல் எவால்வேஷன். ஸோ இது வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ன்றது பிஎட் புக்குமே இருக்குது. டீட்டெயில்டாக படிக்கணும்னா இது வந்து எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் அண்ட் எவால்வேஷன்ன்றது எம்எட் புக்குமே இருக்குது. ஸோ அப்போ அதையுமே வாங்கி
டீட்டெயிலாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க எம்எட் புக்லேயுமே அது கவர் ஆகும். எஜுகேஷன் எவாலுவேஷன்றது அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ன்ற பிஎட் புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இது வந்து பிஎட் புக்கு. இது என்னென்னா நியூ டெக்ஸ்ட் புக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து பிஎட்டை வந்து ஓல்டு சிலபஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து அந்த புக்குலாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செமஸ்டர் வைஸ் வந்த பிறகு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்றதுமே ஒரு செப்பரேட் புக்கு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்றதுமே செப்பரேட்டாக ஒரு புக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பிஎட் புக்லேயுமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அந்த புக்குமே வாங்கி படிங்க. கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்றது ஸோ எம்எட் புக்கு. ஸோ இதற்கு கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்றது இதை படிக்கலாம். எம்எட் புக்லேயுமே இருக்கும். நான் செமஸ்டர் பேட்டர்னில் படித்தேன் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் புக்லேயுமே இருக்குது. அதே மாதிரி செமஸ்டர் வைஸில் படிக்கக்கூடிய நாலேஜ் அண்ட் கரிக்குலம் புக்லேயுமே இந்த கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபுல் கண்டென்ட்டுமே வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் 9th யூனிட்டு பிஎட் புக்கையுமே படிக்கலாம், எம்எட் புக்கையுமே படிக்கலாம். 10th இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி. ஸோ இது பார்த்திங்கன்னா எம்எட் புக்கு ஃபைனல் செமஸ்டரில் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ்ன்ற ஒரு புக்கையுமே இருக்குது. ஐசிடி ரிலேட்டடான டாபிக் இது. ஸோ இது வந்து எம்எட் சிலபஸில் மட்டும் இந்த புக்கு இருக்கும், 4th செமஸ்டரோடது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பியூராக எம்எட் ரிலேட்டடாக எது இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷன் டெக்னாலஜி இந்த ஒரு யூனிட்டும், அதே போல் 9th யூனிட்டு, அதே போல் 3rd யூனிட்டு, அதே போல் இது. அப்போ 4 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அவுட் ஆஃப் 10 யூனிட்ஸில் 4 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு பியூராக, 5 யூனிட்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே எம்எட்டில் கவர் ஆகுது. ஃபிலாசபிக்கல் அண்ட் சோஷியாலஜியும், ஹிஸ்டாரிக்கலு, எஜுகேஷன் எவால்வேஷன், ஸோ இதுவும் கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டும், இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜியும். ஸோ அவுட் ஆஃப் 10 யூனிட்ஸில் 5 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா பியூராக பிஎட் சிலபஸும், அடுத்த 5 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா பியூராக எம்எட் சிலபஸும் கவர் ஆகுது. ஸோ புக்ஸு தேவைப்படுறவங்க நம்ம சேனல் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.